Hi, hello everyone. Welcome to the Cricket Stats with Venkatesh. So எல்லாருக்கும் தெரியும் இன்னிலிருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. For the next 2 months கம்ப்ளீட்டா ஐபிஎல். ஸோ நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட். ஸோ கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் பிட்வீன் த டூ டீம்ஸ். ஸோ யாரு ஹெட் டு ஹெட் மேட்சஸ் அதிக வின் பண்ணியிருக்காங்க, ஸோ அண்ட் யார் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யார் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, அது இல்லாம ஹெட்ஸ் அப் பிட்வீன் த டூ பிளேயர்ஸ், ஆல்சோ த ப்ராபபிள் லெவன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களோட நீங்க ஃபேண்டசி டீமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆல்சோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம ஸ்டாட்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் மேட்சஸ் மொத்தமாக 35 மேட்சஸ் ஆடி இருக்காங்க பிட்வீன் கேகேஆர் அண்ட் ஆர்சிபி. அதில் 14 மேட்சஸ் ஆர்சிபியும் 21 மேட்சஸ் கேகேஆரும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே மேட்ச் ஈடன் கார்டனில் நடக்க போகுது. அந்த ஈடன் கார்டனில் ஆர்சிபி 4 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் 8 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஈவன் அண்ட் சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபி 4 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் கேகேஆர் 9 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வேற பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினவங்க பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் ஆடினா 10 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பட் ஆர்சிபி ஒன்லி 3 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆடும்போது போத் ஈக்குவலா 11-11 வின் பண்ணிருக்காங்க. மேபி ஆர்சிபி பேட்டிங் செகண்ட் ஆடினா வின் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கு பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்ஸ். அண்ட் லாஸ்ட் இயர் ஐபிஎல் 2 மேட்சுமே கேகேஆர் தான் வின் பண்ணிருக்கு. ஸோ அண்ட் மோஸ்ட் ரன்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் விராட் கோலி தான் அகேன்ஸ்ட் கேகேஆர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8,000+ ஒரு ரன்ஸ்ல கேகேஆர் அகேன்ஸ்டாவே 962 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்த 3மே பாத்தீங்கன்னா கேகேஆர் டீம் தான். ரசல், சுனில் நரேன் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். அண்ட் மோஸ்ட் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா சுனில் நரேன் தான் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் பேட்டிங்லயும் ஓப்பனிங் இறங்கி அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு, பிளஸ் போலிங்லயும் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரசல் அகைன் 17 அண்ட் நாட் டு ஃபர்கெட் வருண் சக்கரவர்த்தி, அவரும் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இங்க பாத்தீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இரண்டுமே வந்து இந்த ப்ராபபிள் லெவன்ஸ் நான் சூஸ் பண்ண ப்ராபபிள் லெவன்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ கேகேஆர்ல பாத்தீங்கன்னா ப்ராபபிள் லெவன்ஸ் ரசல், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், குவிண்டன், ரமன்தீப், வருண் சக்கரவர்த்தி, ஹானி, நாச்சே, அஷித் ராணா அண்ட் வைபவ் ஆரோரா. ஸோ இவங்களாம் தான் ப்ராபபிள் 11 இன்னைக்கு கேகேஆர் மேபி யூஸ் பண்ணலாம். அதுல அதிகமா பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சவர் பாத்தீங்கன்னா ரசல். ஸோ 390 ரன்ஸ் அடிச்சு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 197.98 அகேன்ஸ்ட் ஆர்சிபி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து சுனில் நரேன் ஓப்பனிங் இறங்கி 182.91 அடிச்சிருக்காரு. ஸோ அண்ட் வெங்கடேஷ் ஐயர். தீஸ் 3 ஆர் த டாப் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அண்ட் இங்க ஆர்சிபி பக்கம் வந்தீங்கன்னா கேகேஆர் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆஸ் யூஷுவல். ஸோ 131.42 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு வித் ரன்ஸ் ஆஃப் 962 ரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கல், பில் சால்ட், ரஜித் பட்டிதார் எல்லாருமே இருக்காங்க. வேற பில் சால்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேகேஆர் டீம் ஆடினாரு, பட் அகேன்ஸ்ட் நவ் இப்போ ஆர்சிபி கூட வந்து கேகேஆர் அகேன்ஸ்டா ஆட போறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா த மேட்ச் அப்ஸ் பிட்வீன் த டூ பிளேயர்ஸ். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா மேட்ச் அப்ஸ் இவங்க அதிக ரன் அடிப்பாங்க, இல்ல அந்த போலருக்கு அகேன்ஸ்டா அதிக டைம் விக்கெட் விழுந்திருக்கா அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ விராட் கோலி என்னதான் டாப் ரன்ஸ்ல இருந்தாலும் சுனில் நரேன் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா அவர் 118 பால்ஸ்ல 127 ரன் தான் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 107.60. அது இல்லாம 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அகைன் வருண் சக்கரவர்த்தி அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 102.60 தான். ரன்ஸ் ஆல்சோ பால் டு பால்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டா நமக்கு தெரியும் விராட் கோலி ஸ்பின் அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஸோ இவங்க 2 பேரை எப்படி ஃபேஸ் பண்ண போறான்ற நம்ம பார்க்கணும். ஈவன் விராட் கோலி ஓப்பனிங் பண்ணும்போது சுனில் நரேன் பவர் பிளேயர் வந்தாருன்னா அவர் எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அகேன்ஸ்ட் ஆண்ட்ரூ ரசல் அகேன்ஸ்டா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல 133.30 வச்சிருக்காரு. பட் ஈவன் வி காட் அவுட் ட்வைஸ், பட் ஸ்டில் he has a good strike rate 133.30. அண்ட் ஆண்ட்ரிச் நாட்லி. ஸோ இவருக்கு அகேன்ஸ்டா பட் இவர் பெருசா ஆடினது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேகேஆர்ல வரதுனால நம்ம ஜஸ்ட் பார்க்கணும் எப்படி ஆடுறாரு. வெதர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாருன்னா விராட் கோலி அதை எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பில் சால்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் சொல்லுவோம். கேகேஆர்ல இருக்கும்போது ஒரு நிறைய டிஸ்ட்ரக்டிவ் ரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் பவர் பிளேயர் அதிகமா ரன் அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஸோ அதே தான் ஆர்சிபிக்கு வந்து பண்ணுவாரு நம்ம நம்பலாம். ஸோ அகேன்ஸ்ட் அஷித் ராணா பாத்தீங்கன்னா ரீசன் ஒன் டே மேட்சஸ்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 169.60 அடிச்சு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ ஸ்பின்னர் ரொம்ப நல்லா ஆடுற பிளேயர் பில் சால்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் வருண் சக்கரவர்த்தி ஒரு பெஸ்ட் பவுலர் ரீசன்ட் டைம் பெஸ்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் அவர் அகேன்ஸ்ட் ஆகும் நல்ல ஸ்ட்ரைக் விச் இஸ் 266.70 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. ஸோ இது ஆர்சிபியோட மேட்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது கேகேஆர். ஸோ குவிண்டன் டிகா இதுக்கு முன்னாடி வேற டீம்ல ஆடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேகேஆருக்காக ஆட போறாரு. ஸோ அவரும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் மாதிரி, ஒரு பில் சால்ட் மாதிரி அவரும் ஒரு நல்ல ஒரு பவர் பிளேல அதிக ரன் அடிச்சு கொடுக்குற ஒரு பிளேயர் தான். பட் அவரோட வந்து மேட்ச் அப் அகேன்ஸ்ட் புவனேஷ்குமார் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கு. நீங்க ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 98.3 தான் வச்சிருக்காரு. பால் டு பால் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட பவுலிங் லைனப் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. பட் இப்போ புவனேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. ஸோ புவனேஷ்குமார் அகேன்ஸ்டா குவிண்டன் டிகாக் எப்படி அடிக்க போறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்
ஜோஸ் ஹேசல்வுட் அவருக்கு அகைன்ஸ்டாவும் பாத்தீங்கன்னா வெறும் 12 பால்ஸ் தான் ஆடி இருக்காரு. 12 பால்ஸ்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஓப்பனிங் போலிங் பேஸ் ஆஃப் புவனேஷ்குமார் அண்ட் ஹேசல்வுட் கூட குவிண்டன் டிகாக் எப்படி ஆட போறான்றதை நம்ம பார்க்கணும். சுனில் நரேன் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர், நம்ம பவர் பிளேல அப்படியே அடிச்சு தூள் கலக்கிறவர். ஆனா அவருமே பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் கூடயும் புவனேஷ்குமார் கூடயும் ரொம்ப சுமாராவே தான் ஆடி இருக்காரு. ஸோ ஈவன் இப்போ வெறும் 2 பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணிருக்காரு. பட் அவுட் சைட் ஆஃப் தி ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் கூட ரொம்ப கம்மியா தான் ரன் அடிச்சிருக்காரு. நீங்க புவனேஷ்குமார் கூட பாத்தீங்கன்னா பால் டு பால் தான் அடிச்சிருக்காரு அண்ட் 2 வாட்டி விக்கெட்டும் விழுந்திருக்காரு. ஸோ நம்ம இவர் எப்படி ஆட போறாரு அப்படின்னு இயர்லியா புவனேஷ்குமார் நரேனோ ஆர் குவிண்டன் டிகாக் வெயிட் எடுத்தா கண்டிப்பா ஆர்சிபி பக்கம் தான் ஃபேவர். ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு நீங்க உங்களோட ஃபேண்டசி டீமை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் ஸ்டாட்ஸ் நீங்க யார் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணிக்கலாம்.